வணக்கம். இன்னைக்கு வீடியோல தலைமை பண்பும் போராட்ட குணமும் கொண்ட தனுசு ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2024ஆம் ஆண்டை பொறுத்தளவுல முயற்சிகளில் தடை, அது வியாபாரமோ தொழிலோ வேலையோ திருமணம் சார்ந்த விஷயங்களோ எல்லாவற்றிலும் ஒரு தடை இருந்தது. குழந்தை பாக்கியத்திலும் ஒரு தாமதம் இருந்துச்சு. அந்த நிலைமையெல்லாம் 2025இல் சரியாகுமா அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். தனுசு ராசிக்கு வீடு கட்டும் யோகம் உண்டா? புதுசா தொழில் தொடங்கலாமா? அல்லது நிலம் சார்ந்த விஷயங்கள்ல முக்கிய முடிவு எடுக்கலாமா? தொழில் பார்ட்னரை சேர்த்தலாமா? திருமண தடை நீங்குமா? குழந்தை பாக்கியத்தில் தடை தாமதம் இருந்துச்சுன்னா அது சரியாகுமா? கடனை கட்டி மீண்டு வந்துருவோமா? உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுமா? இந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்களோடு 2024க்கு விடை கொடுத்து 2025ஐ எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டாவது வெற்றியுள்ள ஆண்டாக, அதிர்ஷ்டம் தரும் ஆண்டாக, அற்புதம் நிறைந்த ஆண்டாக, அமைதியான ஆண்டாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வரிசையா பார்த்துடலாம். இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, சீனியர் சிட்டிசன்களுக்கு, கலைத்துறையினருக்கு, அரசியல்வாதிகள், விளையாட்டு வீரர் வீராங்கனைகள், மாணவ மாணவிகள், இப்படி பலதரப்பட்ட நபர்களுக்கும் பலன்கள் தனித்தனியாக நம்ம பிரித்து சொல்ல போறோம். இது ஆண்டு பலன்கிறதுனால கொஞ்சம் இந்த வீடியோ பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில விசேஷ பரிகாரங்களையும் இந்த வீடியோவின் இடையிலேயே நம்ம சொல்றதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணினீங்கன்னா நிறைய நபர்களுக்கு யூடியூப் தானாகவே போய் ரெக்கமெண்ட் பண்ணும். நீங்க யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும், அது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு அப்படின்னா நீங்க இந்த வீடியோ லிங்கை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரியான சோசியல் மீடியாவிலையும் நீங்க ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணலாம். 2025 நிச்சயமாக தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்கும். காரணம், 2024இல் உங்களோட ராசி அதிபதியான குரு பகவான், பரிபூரண சுபகிரகமான குரு பகவான், மங்கள விஷயங்களை நடத்தக்கூடிய குரு பகவான், பண குவியலையும் பண மூட்டையும் பணத்தையும் குறிக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் மறைவு பெற்றிருந்தார். இன்னொன்னு, உங்க ராசிக்கு குருவின் பார்வை இல்லாமல் இருந்தது. இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களோட ராசி அதிபதியான குரு உங்கள் ராசியை பார்க்க போறார். உங்கள் களத்திர ஸ்தானத்தில் போய் அமர போறார். உங்களுக்கு திருமண தடையில் இருந்த தாமதத்தையும், திருமண தடையால் ஏற்பட்ட மன உளைச்சலையும் மன வேதனையையும் உங்களுக்கு நீக்க போறார். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் ஆண்டாக இருக்கும். பல்வேறு கிரக பயிற்சிகள் ஆண்டின் தொடக்கத்திலேயே இந்த வருஷம் இருக்கு. அதாவது நீண்ட கால கிரகம்னு சொல்லக்கூடிய குருவா இருக்கலாம், ராகு கேதுவா இருக்கலாம், சனியா இருக்கலாம். இது எல்லாமே ஆண்டின் தொடக்கத்திலேயே பயிற்சியாக போகுது. அப்ப 3 மிகப்பெரிய பயிற்சிகளை, முக்கியமான பயிற்சிகளை நீங்க இந்த ஆண்டிலேயே சந்திக்க போகிறீர்கள். அந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த பயிற்சி ஆகும் கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாதம் சனி பகவான் உங்களோட 3ஆம் இடமான கும்ப ராசியிலிருந்து 4ஆம் இடமான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான மீனராசியில் இருக்கும் ராகு பகவான் 3ஆம் இடமான கும்பராசிக்கு வருகிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கும், அதாவது கன்னி ராசியில் இருக்கும் கேது ஏப்ரல் மாதத்தில் சிம்ம ராசியான 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். உங்கள் ராசி அதிபதியான குரு மே மாதத்தில் உங்களுக்கு 6ஆம் இடமான ரிஷப ராசியிலிருந்து 7ஆம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதை வைத்துதான் இந்த வீடியோல பலன்கள் போடுறோம். சனிக்கு 3, 7, 10ஆம் பார்வையும், குருவிற்கு 5, 7, 9ஆம் பார்வையும் உண்டு. அப்ப இந்த பார்வைப்படும் இடங்கள் என்ன மாதிரி மாற்றத்தை தரும்? அதிலிருந்து உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்? இந்த வருடத்துல எதுலெல்லாம் உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும்? எதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்? முழுமையா இந்த வருஷத்தை நீங்க பயன்படுத்திக்க முடியும். குரு பகவான் மே மாசத்துல பயிற்சியாகி 7ஆம் இடத்துக்கு போறார். அப்ப அங்கிருந்து குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்களோட ராசிக்கு 11ஆம் இடமான துலாம் ராசியை பார்ப்பார். அது லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடம். அப்ப அந்த இடத்தை தனகாரகனும் உங்கள் ராசி அதிபதியுமான குரு பார்க்கிறதுனால உங்களோட பண தேவைகள் பூர்த்தியாகும். நீண்ட காலமாக வராத பணம் வசூலாகும். வங்கிகள்ல லோனுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, லோன் எலிஜிபிள்னு சொன்னாங்க, சிபில் ஸ்கோர் கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொன்னாங்க, அல்லது வேற ஒரு லோன் இருக்கிறதுனால வெயிட்டேஜ் பத்தலைன்னு சொன்னாங்கன்னா அது எல்லாமே சரியாயிடும். இப்போ உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த லோன் உங்க தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ தனிநபர்
கடனோ அல்லது வீடு கட்டும் கடனோ உங்களுக்கு இந்த ஆண்டு உறுதியாக கிடைக்கும். குரு 7ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார். அப்ப கலத்தர ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் ஏற்கனவே நீங்க வரன் பார்த்து பதில் சொல்லாத வரன்கள் கிட்ட இருந்து சாதகமான பதில் வரும். பெண்டிங்ல உங்களோட ஜாதகத்தை வச்சிருக்கிற வரன் வீட்டுல இருந்து உங்களுக்கு சாதகமான பதில் வரும். அல்லது இப்ப சொல்றேன் அப்ப சொல்றேன்னு சொல்லி இழுத்தடிச்சிட்டு இருந்த வரன்கள் வீட்டுல இருந்து உங்களுக்கு பதில் வரும். குருவிற்கு 9ஆம் பார்வை என்ற ஒரு விசேஷ பார்வை உண்டு. அந்த விசேஷ பார்வையின் வழியாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கும்ப ராசியை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம். அப்ப உங்களோட முயற்சிகளுக்கு இவ்வளவு நாள் தடை, 2024 உங்களோட முயற்சிகள் எதுவுமே பலன் கொடுக்கல. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட 2 தடவை 3 தடவை அலைஞ்சுதான் அந்த விஷயத்தை நீங்க நிறைவேற்றிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஆண்டாகவும், நீங்க என்ன முயற்சி செய்தாலும் சரி, உங்களோட தொழிலை நீங்க அடுத்த ஊருக்கு விரிவுபடுத்தலாம், ஒரு பிரான்ச் தொடங்கலாம், அல்லது இன்னொரு யூனிட் நீங்க உருவாக்கலாம், அல்லது வெளி மாநிலத்துக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம், அல்லது ஒரு பிரான்ச்சைசி நீங்க எடுத்து செய்யணும்னு நினைக்கிறீங்க, அல்லது நீங்க உங்களோட தொழிலை பிரான்ச்சைசியா இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், அல்லது பிரான்ச் கொடுக்கணும், டீலர்ஷிப் கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப சூப்பரான காலம். 3ஆம் இடத்தில் ஏப்ரல் மாதத்தில் வரும் ராகுவால் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களும் சரி, ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலில் ஏற்றுமதி அல்லது இறக்குமதி வழியாக லாபம் ஈட்டணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் செய்யும் முயற்சி பலனை தரும். உங்கள் உடன் பிறந்தவர்களோடு ஏதேனும் கருத்து வேறுபாடு இருக்குன்னா அந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய ஆண்டாகவும், அவர்களோடு பழைய அதே நட்பும் பாசமும் நீங்க பாராட்டக்கூடிய ஆண்டாகவும் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும். குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தனுசு ராசியில் ஏற்கனவே திருமணமாகி ஏதோ ஒரு சூழ்நிலையால் விவாகரத்தானவர்கள் 2வது திருமணம் மறுமணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தால் அவர்களுக்கும் சிறப்பான ஒரு வரன் வரும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கை தருவதற்கும், உங்களோடு இணைந்து உங்கள் வாழ்க்கையில் பயணம் செய்வதற்கும் ஒரு அருமையான வரன் உங்களுக்கு 2வது வரனாக வருவதற்கான வாய்ப்பும் இந்த 2025இல் இருக்கும். யாருக்காவது நீண்ட காலமா விவாகரத்து வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ஆனா வாழ்க்கை துணை விவாகரத்து கொடுக்காம இழுத்தடிக்கிறாங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த விவாகரத்து நீதிமன்றத்துல உங்களுக்கு கிடைத்து விடும். எந்த ஒரு கோரிக்கையும் எந்த ஒரு பெரிய டிமாண்டும் தேவையில்லாத அவதூறுகள் உங்க மேல சொல்லாமல் மியூச்சுவலாக விவாகரத்து பெறக்கூடிய அமைப்பையும் இந்த 2025ஆம் ஆண்டில் குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி 4ஆம் இடமான உங்களோட சுகஸ்தானத்துக்கு பயணம் செய்கிறார். அங்கே இருந்து அவர் தன்னுடைய 3ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும், தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்கள் ராசியையும் அவர் பார்க்கிறார். அப்ப என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னா, அவர் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களோட வீடுகளில் ஏதேனும் விரிசல் இருக்கு, ஏதாவது ரிப்பேர் இருக்கு, வீட்டுல ஏதாவது ஒரு மராமத்து செய்யணும், பழுது நீக்கணும், ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னா அதையெல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம். 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகளின் தொல்லை குறைவாக இருக்கும், கடனின் அளவு குறையும், கடன்ல வட்டி கூட கட்ட முடியல, நகை அடகுல வச்சோம் அதை மீட்க முடியல அப்படின்னு வேதனையோடு இருந்தவர்களுக்கு அந்த கடனை கட்டுவதற்கான வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். 7ஆம் பார்வையால் உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம். அந்த 10ஆம் இடத்தை தொழில்காரகனான சனி பார்ப்பதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும், வேலையாட்கள் பற்றாக்குறை நீங்கும். வேலையாட்கள் உங்களோட நிறுவனத்தின் ரகசியங்களை வெளியில சொல்றாங்க அப்படின்னா யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு நீங்க தவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்கள் தொழில் ரகசியங்கள், உங்க தொழிலில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை யார் வெளியில சொல்றாங்கிறத கண்டுபிடிப்பீங்க. அப்ப நேர்மையான வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். தவறான வேலையாட்கள், உங்களுக்கு சுமையாக இருந்த வேலையாட்கள், உங்கள் வளர்ச்சிக்கு தடையான வேலையாட்கள் உங்களை விட்டு எந்தவித சிக்கலும் இல்லாமல் விலகி செல்வார்கள். அந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை தொழில் வியாபாரத்தில் இந்த 2025 உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். புதுசா வேலைக்கு முயற்சி பண்றோம், இப்பதான் டிகிரி முடிச்சோம், கேம்பஸ் இன்டர்வியூல பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆனா இன்டர்வியூல நான் எல்லாமே செலக்ட் ஆயிட்டேன், இன்னும் கால் லெட்டர் வரலைன்னா இந்த வருடம் உங்களுக்கு கால் லெட்டர் வரும். ஏற்கனவே ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்க, அந்த அட்டன் பண்ண இன்டர்வியூல இன்னும் ரிசல்ட் வரல, பெண்டிங்ல இருக்குன்னா நல்ல ரிசல்ட் வரும். நீங்க விரும்பிய ஒரு இடத்திற்கு வேலைக்கு செல்லலாம். ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்க ஆனா ரொம்ப அதிகப்படியான மன அழுத்தம், ஒர்க் டென்ஷன் ரொம்ப நிறைய இருக்கு, ரொம்ப அதிகப்படியான வேலையை தலையில கட்டுறாங்கன்னா
அந்த மாதிரி இடத்துலலாம் உங்கள் வேலையை பகிர்ந்து அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்கள் தொழில் செய்யும் வேலை செய்யும் இடத்தில் ஏற்படும். அப்ப நீங்க வேலையில் நிம்மதியாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 2025ஆம் ஆண்டு தனுசு ராசிக்கு ஏற்படுத்தி தரும். சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்களோட ராசியை பார்க்கிறார். அப்ப சனி 4ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கும் பொழுது வீடு சம்பந்தமான சிக்கல்கள் முடிவுக்கு வரும். காலி இடத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அது முடிவுக்கு வரும். உங்க தாயாரோடு ஒரு கருத்து வேறுபாடு அல்லது திருமணம் ஆனவர்களுக்கு உங்களோட மாமியாரோடு கருத்து வேறுபாடு இருந்தால் அவர்களோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு விசேஷ பலனை தருவார். அது என்னன்னா, நம்ம எந்த ஒரு பண விஷயங்கள்ல சிக்கல்ல இருந்தாலும் சரி, பணம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம எந்த பாதிப்பை சந்தித்திருந்தாலும் அந்த பாதிப்பிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அப்ப நீங்க யாருக்கிட்டையாவது கைமாத்தா பணம் கொடுத்துருக்கீங்க, ஆதாரம் இல்லாம நீங்க பணம் கொடுத்துட்டு அதை எப்படி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்ப போய் நீங்க அதற்கான முயற்சிகளை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் திருப்பி வரும். எம்எல்எம்ல பணம் போட்டோம் அப்படின்னா அதுல பணம் வரலைன்னா அதற்கான நிவாரணமும் கிடைக்கும். நம்ம கிரிப்டோ கரன்சி இல்ல ஃபாரெக்ஸ் இந்த மாதிரி அங்கீகரிக்கப்படாத ஏதாவது ஒரு நிறுவனத்திலேயோ அல்லது அங்கீகரிக்கப்படாத முதலீடுகள் செஞ்சிருக்கோம் அப்படின்னா அதுலயும் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கும் சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கறதுனால தொழில் வியாபாரத்துல ஒரு அலட்சியம் தோணும். நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு வரி கட்டணும் அல்லது ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கணும், அதை முறையா இந்த பேப்பர்ஸோட தான் பண்ணணும் அப்படின்னா பரவாயில்ல பண்ணிக்கலாம், அதெல்லாம் யார் இங்க பார்க்க போறா, நம்ம உள்ள இருக்கோம் இல்ல நம்ம மெயின்லியா இருக்கிறோம், நம்ம ஒரு காட்டுக்குள்ள தொழில் பண்றோம், இதெல்லாம் யாரு கேட்க போறா, நம்ம சின்னதா தானே பண்றோம் அப்படின்னு நினைச்சு அரசாங்கத்துக்கு எதிராக விதிமீறலை நீங்க ஈடுபட்டாலோ அல்லது முறையாக கடைபிடிக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸை பேப்பர் ஒர்க்ஸை பண்ணலைன்னா அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பாதிப்பை தரும். ஏப்ரல் மாதத்தில் கேது உங்களோட 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு வரார். அப்ப கண்டிப்பாக ஆன்மீக திருப்பணிகளில் நாட்டம் ஏற்படும். ஒரு சமூக சேவை ஈடுபடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரு பொது காரியங்களில் ஈடுபடுவதற்கு இந்த கிரக அமைப்பு பெரிய அளவில் பயன்படும். ஒரு ஆலய திருப்பணி அல்லது உங்க ஊர்ல இருக்கிற ஒரு கோவிலோட கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துறது அல்லது தலைமை ஏற்பது, ஒரு ட்ரஸ்டுக்கு பொறுப்பாளராக போறது அல்லது ட்ரஸ்ட்ல மெம்பர் ஆகிறது, இதையெல்லாம் இந்த 9ஆம் இடத்தில் இருக்கும் கேது உங்களுக்கு தருவார். சிவாலயங்களுக்கு திருப்பணி செய்வது இந்த காலகட்டத்தில் சிறந்தது. அந்த திருப்பணியோட கமிட்டியில நம்மளை இணைச்சிக்கிறதும் நல்லது. பொருள் உதவியோ அல்லது நம்மளோட உடல் உழைப்பையோ நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்மளோட பங்களிப்பை அந்த ஆலயத்திற்கு தருவது இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலனை தரும். தந்தையின் வழியாக உங்களுக்கு ஏதேனும் பதவி வரணும் அல்லது தந்தை வகித்த கௌரவ பதவி அவருக்கு பிறகு உங்களுக்கு வரணும்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு உறுதியாக இருக்கும். மாற்றம் என்பது முன்னேற்றம் தரும் விதத்திலும் ஏற்றம் தரும் விதத்திலும் நம்பிக்கை தரும் விதத்திலும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். 6ஆம் இடத்தில் இருந்த குருவால் என்ன விஷயங்கள்லாம் நீங்க நடக்கலைன்னு 2024 நினைச்சீங்களோ அது எல்லாமே இப்பொழுது நடந்துவிடும். நடக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க நடத்தி கொள்ளும் ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி நிகழும் சனி பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரும். இது ஒரு 6 கிரக சேர்க்கையாகவும் நடக்கும். அதாவது 4ஆம் இடமான மீன ராசி உங்க ராசி அதிபதியான குருவின் இன்னொரு வீடு. அந்த 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் 5 கிரகத்தோடு மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியாகி 6 கிரக சேர்க்கை நிகழ்த்துவார். 6 கிரக சேர்க்கை அன்னைக்கு சூரிய கிரகணமும் நிகழுது. இதே போல ஒரு அரிய நிகழ்வு 2019 டிசம்பர் மாதம் உங்க ராசியில நடந்தது. உங்கள் ராசியில் 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் ஒன்னாவே 2019 டிசம்பர்ல நடந்தது. அதன் பிறகுதான் கொரோனா தொற்று பெரிய அளவில் வீரியம் எடுத்தது. இந்த உலகத்தையே கட்டி போட்டது. பல நபர்கள் வாழ்க்கையில இன்னமும் அந்த கொரோனாவால் ஏற்பட்ட தாக்கத்திலிருந்து வெளியில் வரல, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியல. அப்படிப்பட்ட ஒரு 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் சேர்ந்து உங்களோட சுகஸ்தானமும் உங்கள் ராசி அதிபதியின் இன்னொரு வீடான மீன ராசியில் மார்ச் 29ஆம் தேதி நிகழ்கிறது. இந்த மார்ச் 29ஆம் தேதி இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தும் நாளாக நீங்க அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் வாழ்க்கையில் கூட ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடலாம். அந்த மாதிரி உங்களுக்கோ உங்க குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த மார்ச் 29ஆம் தேதி இறை வழிபாட்டுல, அதுவும் 6 கிரக சேர்க்கை, அப்ப 6 கிரகங்கள் நமக்கு எந்த தோஷத்தையும் தராமல் இருக்கணும்.
அப்ப என்ன செய்யணும்? நவ கிரகங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர் சிவபெருமான். சிவனுக்கு மிகவும் பிடித்த ஒரு மந்திரம் அப்படின்னா அது ருத்ர பாராயணம். இந்த ருத்ர ஜபம் அப்படிங்கிறது சிவனுக்கு மிகப்பெரிய அளவில் பிடித்தது. அந்த ருத்ர பாராயணத்தை ருத்ர யாகமாக பிரம்மாண்ட யாகசாலையில் பெரிய அளவில் செய்யக்கூடிய அந்த மகா ருத்ர வேள்வியில் கலந்து கொள்வது அவசியம். அன்னைக்கு சனி பெயர்ச்சிக்கான சனி பிரீத்தி பூஜையும் இருக்கும், சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி பூஜையும் இருக்கு. அதே நாள்ல மகா ருத்ர வேள்வின்னு சொல்லக்கூடிய பிரம்மாண்ட ருத்ர ஜபம் அன்னைக்கு இருக்கு. அந்த பிரம்மாண்ட யாகசாலையில் நடைபெறும் அந்த யாகத்தில் வேள்வியில் கலந்து கொள்வது அவசியம். குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளுங்கள். இது எங்க நடக்குது அப்படின்னா மார்ச் 29 உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல நடக்குது. இது சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. சேலம் வழியாக வந்தா 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், கள்ளக்குறிச்சியிலிருந்து வந்தா 30 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஆலயம் இருக்கு. சனி பெயர்ச்சி பெருவிழாவை, சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி பூஜையை நானே முன்னின்று நடத்துறேன். அதனால அவசியம் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த 6 கிரக சேர்க்கை கொரோனா தொற்று போல எந்த ஒரு இயற்கை சீற்றத்தையும் தராமல், யாரோட வாழ்க்கையிலும் எந்த பாதிப்பையும் தராமல் சிறப்பாக இந்த 6 கிரக சேர்க்கை அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் தரும் விதத்தில் சிவபெருமானிடம் நம்ம எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையின் மூலம் கேட்போம். கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பவுமே வலிமை அதிகம், சக்தி அதிகம். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய, அற்புதத்தை தரக்கூடிய அமைப்பு கூட்டு பிரார்த்தனைக்கு உண்டு. அதனாலதான் ஆலயங்களில் மிகப்பெரிய சத்சங்கம் நடத்துவது, பக்தி சொற்பொழிவு நடத்துவது, பக்தி இசை கச்சேரி நடத்துவது போன்ற விஷயங்களை செய்யறோம். அதே மாதிரி யாகங்கள் நடத்துவது, ஹோமங்கள் நடத்துவது, இப்ப நம்ம செய்யற மாதிரி பிரம்மாண்ட வேள்விகள் நடத்துறது, இது எல்லாமே அதற்காக தான். அப்ப நம்ம எல்லோரும் சேர்ந்து இறைவனிடம் மன்றாடி கேட்கும் பொழுது அந்த 6 கிரக சேர்க்கை நமக்கு ஆபத்தை தராமல் அதிர்ஷ்டத்தை தரும் கிரக சேர்க்கையாக கண்டிப்பாக இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி சனிக்கிழமையிலேயே நடைபெறுது. அப்படிப்பட்ட இந்த நாளில் இந்த வேள்வியில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு அவசியம். ஏன்னா எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 6 கிரக சேர்க்கையினால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க நம்ம ஏற்பாடுகளும் சரியாக செய்யணும். அப்ப முன்பதிவு அப்படிங்கிறது ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்யுங்க. ஒரு நபருக்கு 105 ரூபாங்கிறது சங்கல்ப கட்டணம். இந்த 105 ரூபாயை கட்டி நீங்க வந்து யாகத்துல கலந்துக்கலாம். ஹோமத்தில் கலந்துக்கிறதுக்கு என்ன மாதிரி வரணும், எப்படி கோவிலுக்கு வரணும், வேறு என்ன தகவல்கள் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்யலாம். முன்பதிவு ஏற்கனவே தொடங்கி நடந்துட்டு இருக்கிறதுனால முன்பதிவு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நபர்கள் வந்த உடனே நிறுத்திடுவோம். அப்ப அந்த எண்ணிக்கை வரத்துக்குள்ள நீங்க இப்பவே போன் பண்ணி முன்பதிவு செஞ்சீங்க. ஒரு நபருக்கு 105 ரூபாங்கிற குறைந்த கட்டணம் மட்டுமே நம்ம வந்து இதற்காக பதிவு பண்ணியிருக்கோம். அதனால நீங்க அந்த கட்டணத்தை செலுத்தி இந்த யாக பெரு வேள்வியில் கலந்து கொள்ளுங்கள். தவறாமல் குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் மாணவ மாணவிகள் மற்றும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு அற்புதமான ஆண்டாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள், நினைத்த மதிப்பெண், நினைத்த போட்டியில் வெற்றி, நினைத்த போட்டியில் நீங்கள் நினைத்த இடத்தை அடைவதற்கு இந்த 2025ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கும் சரி, விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும். அதே போல விவசாயிகளை பொறுத்தளவில் இந்த ஆண்டில் ஒரு புதுமையை புகுத்தக்கூடிய ஆண்டாகவும், அதன் வழியாக லாபம் ஈட்டும் ஆண்டாகவும், உங்கள் மகசூல் அமோகமாக இருக்கும் ஆண்டாகவும் இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் இந்த ஆண்டில் ஒரு புதுமையான யுக்தியை உங்கள் கட்சியிலோ உங்கள் அமைப்பிலோ நீங்கள் அதை வந்து செயல்படுத்துவீர்கள், நடைமுறைப்படுத்துவீர்கள். அதில் வெற்றியும் அடைவீங்க. எப்பவுமே எந்த ஒரு யுக்தியையும் எந்த ஒரு புதுமையையும் புகுத்தும் பொழுது அது வெற்றி அடைவது ரொம்ப முக்கியம். அதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம். அந்த சந்தேகங்கள் நீங்கி நீங்கள் வெற்றி அடையும் ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும். கலைத்துறையினரை பொறுத்தளவில் இந்த ஆண்டு வருமானம் மேம்படும். கொஞ்சம் அழுத்தமும் டிப்ரெஷனும் டென்ஷனும் உங்க வேலையில இருக்கும். அதற்கேற்ற வருமானம் வரும். உங்களோட கால் ஷீட்டை மெயின்டைன் பண்றதுலயோ உங்களோட ஷெட்யூலை மெயின்டைன் பண்றதுலயோ உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கலாம். அப்ப எதையுமே சரியாக ஒரு டைரியிலையோ அல்லது ஒரு பிளானர்ல போட்டு நீங்க எழுதி வச்சு மெயின்டைன் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையை நீங்க ஈஸியாக தவிர்த்து விடலாம். அதே போல இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷம் தரும் ஆண்டாகவும், வாழ்க்கை துணையோடு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் ஆண்டாகவும், குடும்பத்தில் மகிழ்ச்சி தவழும் ஆண்டாகவும் இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் ஆதாயம் கிடைக்கும். அரசின் சலுகை, அரசின் மானியம், அரசிடமிருந்து ஏதேனும் ஒரு அனுகூலமான தகவல் உங்களை வந்தடையும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும்.
இந்த ஆண்டு சீனியர் சிட்டிசன்களை பொறுத்த அளவில் நீங்க குடும்பத்தோடு ஒரு ஆன்மீக பயணம், குடும்பத்திற்காக அதிகமாக நேரம் செலவு செய்யும் ஆண்டாக இருக்கும். உங்களுக்கு அரசின் உதவிகள், அரசின் சலுகைகள் ஏதேனும் வரவேண்டியது இருந்தால், அல்லது அரசிடமிருந்து ஏதேனும் உதவியை நீங்க எதிர்பார்த்து காத்திருந்தால் அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த அளவுல அமோகமான ஆண்டாக இருக்கும். காரணம், சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அவர்தான் தொழில்காரகன். அப்ப தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். நீண்ட காலமாக தேங்கிய சரக்குகள் விற்று தீரும். தொழிலில் நவீன யுக்திகளை, நவீன தொழில்நுட்பத்தை, நவீன மார்க்கெட்டிங் யுக்தியை கடைபிடித்து அதன் வழியாக அமோக லாபத்தை அடையும் ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். மொத்தத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உறுதியான முன்னேற்றத்தையும், சந்தோஷம் தரும் மாற்றத்தையும், நம்பிக்கை தரும் நல்ல விஷயங்கள், அதிர்ஷ்டகரமான ஆண்டாக, அற்புதம் நிறைந்த ஆண்டாக ஆண்டவனின் அருளால் உறுதியாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்ற தனுசு ராசி, தனுசு லக்னக்காரர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுபோல் இன்னொரு சிறந்த வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.